கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பட்டன் அமைத்து வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 746. ஓகே, 746 நம்ம கொடுத்த ஆல் போர்டு சிங்கிள் 5ஆம் நம்பர் தான் நம்ம எதிர்பார்த்து 5ஆம் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு அதிகபட்சமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் போட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி 746 நான் வந்து ஆல் போர்டுக்கு வந்து பின் பண்ணி வச்சுருந்தேன். நம்பர் போட்டு ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 4ஆம் நம்பர் போட்டு 4ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கொடுத்துருந்தேன். ஆனால் 4ஆம் நம்பருக்கு சொன்ன மாதிரி நமக்கு அருமையாக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, வந்து நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள். ஓகேவா? நம்ம கொடுத்த ஆல் போர்டுக்கு 6 4 2 நம்பருமே நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேமில்ல, இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படி ஆல் போர்டு எடுக்கணும்னு வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ட் மெத்தட், அந்த கால்குலேட்டர் மெத்தட், அந்த பி போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சார்ட் மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக்கிங் நம்பர் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளான் டியர் பார்த்திங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுற மாதிரி 13 ரூபாய்க்கு 100 வேணியும் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 வேணியும் கொடுக்குறாங்க. திருட்டு ஜெல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா. திருட்டு ஜெல் 25 ரூபாய்க்கு 10000, பிசி வினிங் 1000 கொடுக்குறாங்க. திருட்டு ஜெல் 30 ரூபாய்க்கு 14000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50 ரூபா. திருட்டு ஜெல் 60 ரூபாய்க்கு 28000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா. திருட்டு ஜெல் 70 ரூபாய்க்கு 32000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா. ஃபோர்டு ஜெல் 30 ரூபாய்க்கு 90000 கொடுத்துருக்காங்க. ஃபோர்டு ஜெல் 110 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 4,50,000 கொடுத்துட்ருக்காங்க. 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2:55 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். டிஆர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஆள் போட்டு நம்ம வந்து எடுப்போம். நம்ம சேனலில் போஸ்ட் போட்டிருப்பேன். அந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கிள் நம்பர் கொடுத்துருப்பேன். வேணுங்கிறீங்க நம்ம சேனலில் போஸ்ட்டில் இருக்கோம், நீங்கள் வந்து பார்த்துங்க. அது ஒரு வீடியோ இருக்குது. ஓகே, வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆள் போர்டு வந்து ஒரு ஸ்மால் ட்ரிக்ஸ் நம்ம வந்து பாட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே மக்களே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. ஓகேவா? புதன்கிழமை ரிசல்ட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? புதன்கிழமை ரிசல்ட்டு அது வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சார்ட் கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம ஒன்றும் ஸ்டார்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, 64. ஓகேவா? 6 4 இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கு தான் அந்த மெத்தட் வரும். ஒரு 5 நாள் ரிசல்ட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? 6 4. ஓகே, 64 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு 6 4 நமக்கு மீண்டும் 6 வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் நமக்கு 2 0 நமக்கு வந்து 0 வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 3 0 நமக்கு வந்து 3ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 5லேருந்து நாளைக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு அல்லது பி போர்டு அல்லது சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 5ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு தான் நம்ம வந்து காட்டியிருக்கேன். இது வச்சு நமக்கு வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கு 1 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஒரு 4 days ரிசல்ட்டு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை பற்றி நமக்கு வந்து 4 5 இங்கே 460 ரிசல்ட். ஓகேவா? 4 5 நமக்கு வந்து 4ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 24 நமக்கு 2 4 நமக்கு வந்து 2ஆம் நம்பர் ஏ போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 0 இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு அல்லது சி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 7 9 நமக்கு வந்து 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அதிகபட்சமாக ஏ போர்டில் பாஸ் ஆகுது. நாளை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 7ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 அல்லது 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது வச்சு. ஓகேவா? இதில் 3 7 பி போர்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கு 3 7 எல்லாம் 3 7 எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சி போர்டுக்கு வரலாம். மெயினாக ஏ போர்டுக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டு அல்லது சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 அல்லது 5ஆம் நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் நமக்கு 2 நம்பருமே வர மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம கால்குலேட்டர் மெத்தட்டுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து கால்குலேட்டர் மெத்தடை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பி போர்டு நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். 3 4 5 6 7 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? 735லேருந்து நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய பி போர்டு நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் 735. ஓகேவா? நம்ம வந்து 735 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 729 வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். 4 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
735 வச்ச அடிகள் நமக்கு 4 அல்லது 6ஆம் நம்பர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து பி போர்டு நம்பர் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 442 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய பி போர்டு நம்பர் என்னவாது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 442 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 442 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் நம்ம பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 320. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர் என்னவாதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 டேன் ஆப்ஷன் 729 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம 320 வச்சு எடுக்கல. நமக்கு 5 2 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 629. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 டேன் ஆப்ஷன் 729 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 629 வச்சு அடிக்கலாம். 3 8ன்னு கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 535. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர் என்னவாதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 டேன் ஆப்ஷன் 729 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் 1 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 535 வச்சு எடுக்கலாம். நமக்கு 1 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 939. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய பி போர்டுக்கான நம்பர் என்னவாதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 டேன் ஆப்ஷனை போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான சிங்கிள் நம்பர். பி போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 வச்சு எடுக்கலாம். நமக்கு 4 அல்லது 0 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 746. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 டேன் ஆப்ஷன் 729 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து பி போர்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம சார்ட் மெத்தடில் 1 அல்லது 5ஆம் நம்பர் பி போர்டு அல்லது சி போர்டுக்கு எடுத்தோம். இதில் 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, 7ஆம் நம்பர் வந்து இன்னொரு மெத்தட்ஸில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. ஓகே, வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்கள், நம்ம வந்து பி போர்டுக்கு 1 அல்லது 3ஆம் நம்பர் எடுத்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் போர்டுக்கு நம்பர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சுக்கலாம். இதில் 629 வச்சு நம்ம ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 போட்டு வரோம். இதில் டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 235 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இது பற்றி நமக்கு வந்து 5 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 வச்சு எடுக்கலாம். நமக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 535. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 டேன் ஆப்ஷன் 235 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் 4 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 வச்சு எடுக்கலாம். நமக்கு 4 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 939. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவாதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 939 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 5 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 939 வச்சு எடுக்கலாம். நமக்கு 5 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 746. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவாதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 டேன் ஆப்ஷன் 235 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 5ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 9 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் நமக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் பி போர்டு அல்லது 1 அல்லது 3ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? இதுலேருந்து உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். நமக்கு நாளைக்கு கன்ஃபார்ம் ஸ்ட்ராங் நம்பர் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டு அல்லது சி போர்டு நம்பர் கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏபிபிசி ஓகேவா? ஏபிபிசி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த 51 5 91 19 35 53 93 39 நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸை கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருவோம், போஸ்ட்டில் இருக்கும். அதை வந்து பார்த்துங்க. சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்துங்க. அதில் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்குது, அதிகமாகவே இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெஸ்ட்டு நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கணிப்பில் எடுத்துக்கிறோம். அது 75 5 35 ஓகேவா? அந்த 3 நம்பர்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து 5ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 35 75 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மெத்தடில் 7ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட்டு கிடச்சிருக்கு. இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 205ன்னு கொடுத்துருக்கோம். இதில் உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யாருன்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்தால. ஓகேவா? பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 746 ஓகேவா? 746 நம்ம கொடுத்த ஆல் போர்டு. பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 நம்பர் ஒரு அருமையான ஒரு வின்னிஸ் கொடுத்துருக்கோட பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்கோப்புல நம்மளும் 4 நம்பர் கொடுத்துருந்தோம். ஒரு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விமலில் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து செல்வம் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் கொஞ்சம் பவர் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். ஒரு 74 ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து ஹரிகௌதம் அவர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக பாஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் கொடுத்துருக்காப்புல. ஓகேவா? ஏசிக்கும் கொடுத்துருக்காப்புல. ஏசி அல்லது பிசிக்கு ட்ரை பண்ணாப்புல. ஆனால் 56ன்னு கொடுத்துருக்காப்புல. ஆனால் 6ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 5ஆம் நம்பர் வந்து அப்படின்னா ஒரு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் எடுத்துப்பாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாப்போம் அவங்க பார்த்தீங்கன்னா அவரும் சூப்பராக எப்பயுமே ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துட்டு தான் வருவாப்புல. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டுக்கு 7 9 கொடுத்துருக்காப்புல. 76 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏசியில் ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு வின்னிங்ஸு. நம்ம வந்து ஒரு 4ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தோமா பி போர்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு 4ஆம் நம்பர் மட்டும் தான் எனக்கு வந்து எடுத்தேன். ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சு பி போர்டுக்கு. ஆனால் போட்டிருந்தா அப்படின்னு கொஞ்சம் ஒரு வின்னிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வர்சன் எஸ்கே வர்சன் அவரு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. 74 கொடுத்துருக்காப்புல. ஒரு 3 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காப்புல. 74 சூப்பராக வந்து ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சண்மு அவர் பார்த்தீங்கன்னா பேர் படிக்கிறதுல 745 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு சூப்பராக ஒரு 6ஆம் நம்பர் போட்டிருந்தாப்புல. 745க்கு ஒரு 6ஆக போட்டிருந்தாங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு ஃபுல் வின்னிங்காக எடுத்துருப்பாப்புல. மாஸ் வின்னிங்காக இருந்திருக்கு. நம்ம சேனலில் ஃபுல் வின்னிங் கொடுத்தது யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு நம்பர் போட்டிருந்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருந்தப்போல. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கணேஷ் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்பர் எடுத்துருக்காப்புல. ஆனால் 2 6 4 கொஞ்சம் மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் எல்லாம் போர்டு மாற்றி போட்டாப்புல. ஆனால் ஒரு 7ஆம் நம்பர் போட்டிருந்தோம்னா இவரு ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். மேட்ச் பண்ணியிருந்தால் ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான். அந்த 745 ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்துருக்காப்புல. ஒரு 6 போட்டிருந்தோம்னா ஒரு ஃபுல் வின்னிங் சூப்பரான ஒரு வின்னிங்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? நம்மளே இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு அருமையான ஒரு வின்னிங்ஸ் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு என்னோடய கணிப்பில் 7 1 இந்த 2 நம்பர்ஸ் அதிகபட்சமாக வரலாம்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறேன். நம்ம போஸ்ட்டில் வீடியோ போட்டிருக்கோம். ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 2ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுமா விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான கசிங்களாக பார்க்கலாம்.